வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கருப்பு உளுந்து, முழு உளுந்து இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தால் பண்ண போறோம். நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், நான் அடிக்கடி பண்ணுவேன் அப்படின்னு. அந்த ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த தால் ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம உளுத்தம் பருப்பு இந்த ரெகுலரா சேர்த்தா கூட அந்த கருப்பு உளுந்து, முழு உளுந்து இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து சத்துக்கள் அதிகம். இந்த தால் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல ரொம்ப குவிக்கா ஈஸியா பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல அந்த மெனு கார்டுல பார்க்கும்போது தால் மக்னி அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய தால் தான் தால் மக்னி. வாங்க ஈஸியா இந்த முழு கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி தால் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முழு உளுந்து, அதாவது தோலோடு இருக்கக்கூடிய இந்த மாதிரி உளுந்து, இதுல தால் பண்றதுக்கு 1 கப்பு முழு உளுந்து எடுத்துட்டு இருக்கேன். 1/4 கப்பு ராஜ்மா. ராஜ்மா வந்து ஆப்ஷனல். நான் முழு உளுந்து நல்லா அப்படி குழைவ நம்ம வேக வச்சிருவோம். நடுவில் நடுவில் இந்த மாதிரி முழுசா ஒரு பருப்பு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்க்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பாருங்க, நான் ஊற வச்சு குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இந்த ஊற வச்ச தண்ணியை கொட்டிட்டு இந்த புது தண்ணியை எடுத்துட்டு இருக்கேன். தண்ணி தாராளமா நம்ம எடுத்துக்கணும். இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு மசாலா இலை, சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு. இப்போ குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு 10 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். உளுந்து நல்லா குழைவா நமக்கு வேகணும். குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. உளுத்தம் பருப்பு நல்லா அப்படி குழையிற அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. பாருங்க, மாவா வெந்திருக்கு. ராஜ்மாவும் நல்லா வெந்திருக்கு. இதுல நம்ம சேர்த்தோம் இல்லையா மசாலா இலை, பட்டை, இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இதுல கொதிச்சதுனால இதோட ஃபிளேவர் ஃபுல்லா நமக்கு இந்த தண்ணியில வந்திருக்கும். இதை ஒரு மேஷர் வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மேஷர் இல்லைன்னா நம்ம குழம்பு கரண்டி இருக்கு இல்லையா, அதுல கூட மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மசிச்சாச்சு. நம்ம மசாலா வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். 3 தக்காளி ரஃபா சாப் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டா வதங்கட்டும். தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டா வதங்கியாச்சு. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்கிறேன். இது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கம்மி நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல பிரைட்டான நிறம் வரதுக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மசாலா பவுடர்ஸும் பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கணும். நான் இன்னைக்கு நோ ஆனியன் நோ கார்லிக் தால் பண்றேன். ஒருவேளை வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கணும்னா நம்ம தக்காளி வதக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்து இதே மாதிரி வதக்கிக்கணும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ தால் பண்ணுறதுக்கு அதே கடாய் எடுத்துகிட்டு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 ஏலக்காய், 2 சின்ன பீஸ் பட்டை, ஒரு 3 கிராம்பு இது வந்து எண்ணெயில் சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருவோம். நம்ம சேர்த்துருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் எல்லாமே நல்லா பொரியட்டும். நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா தக்காளி, அது நல்லா சூடு ஆறியாச்சு. மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதையும் இதில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். ஒரு தடவை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உளுந்து ராஜ்மா எல்லாம் வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த தக்காளியில சேர்த்துருவோம். மிக்ஸி ஜார்ல மசாலா அரைச்சோம் இல்லையா, அதுலயும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுவும் சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொதிச்சுதுன்னா நல்லா திக்காயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த தாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த முழு உளுந்து வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்தது தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சாச்சு.
நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒருவேளை கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு தளன்னு கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து இந்த உளுந்தில் இந்த மசாலா, அந்த தக்காளி ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகும். டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா தளன்னு கொதிச்சாச்சு பாருங்கள். ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். கன்சிஸ்டன்சி, கலர் எல்லாமே நல்லா இருக்கு. சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் க்ரீம் எடுத்துட்டு இருக்கேன். அதாவது பாலில் இருக்கிற ஏடு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். பால் ஏடு சேர்த்ததுமே நல்லா ரிச்சாகிடும். இந்த தால் நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஒருவேளை திக்காக இருந்தது அப்படின்னா நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். க்ரீம் சேர்த்ததும் ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ கசூரி மேத்தி, இந்த ட்ரை வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா அப்படி கையால் தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படி பவுடர் மாதிரி வரும். இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கசூரி மேத்தி சேர்த்தா நல்லா கமகமான வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த தாலுக்கு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுவோம். இந்த பட்டர் சூடாகட்டும். பட்டர் உருகினதும் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணியிருக்கேன், சேர்த்துருவோம். இதோட 1/2 இன்ச் இஞ்சி பாருங்க, மாதிரி நீளமாக மெல்லிஸாக ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பட்டரில் நல்லா வதங்கியாச்சு. 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் சேர்த்துருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டோன்னா கலர் மாறிடும். ஒரு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்ல பிரைட்டான கலர். இந்த தாளிப்பை இப்போ தாலில் சேர்த்துடலாம். நல்லா இதில் கொஞ்சம் தாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. கன்சிஸ்டன்சி, கலர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. தாராளமாக கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் கழித்து நம்ம சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்தியான முழு கருப்பு உளுந்து தால் சர்விங்க்கு ரெடி. இன்னைக்கு எங்கள் வீட்டு லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு உளுந்து தால், பீஸ் புலாவ், புல்கா ரோட்டி, நம்ம அடுப்பில் போட்டு எடுப்போம் இல்லையா அந்த ரோட்டி, தயிர் சாதம் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். எதுக்காக நம்ம புலாவுக்கு தனியாக ஏதாவது பண்ணணும், அப்புறம் சப்பாத்திக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அழகா இந்த மாதிரி சர்வ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கூட ஆசையா சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தாலே, அட்ராக்ஷனா இருந்தாலே போதும். இப்போ இது வந்து சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடலாம், இந்த பீஸ் புலாவுக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரெண்டுக்குமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இந்த புல்கா ரோட்டியோட இந்த தால் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நம்ம ரொம்ப காரம் எதுவும் சேர்க்கல, நல்லா மைல்டா இருக்கு. எப்பயுமே தால் வந்து கொஞ்சம் மைல்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். சப்பாத்தியோட அட்டகாசமா இருக்கு. வெங்காயம் பூண்டு சேர்க்காம பண்ணியிருந்தா கூட அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இப்ப நம்ம பீஸ் புலாவோட டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அருமைங்க. வெறும் தால் சும்மா சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் ராஜ்மா போட்டோம் பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா உளுந்து அப்படிங்கும் போது நமக்கு அது ஃபுல்லா அப்படியே கரைஞ்சிரும், பருப்பு வந்து சாஃப்ட் ஆயிடும். கொஞ்சம் ஒரு கிரன்ச்சி, ஒரு பைட் வேணும் அப்படிங்கறனால நான் ராஜ்மா சேர்க்கிறேன்னு. சேர்த்தனால நடுவில் சாப்பிடும் போது ஒரு சைட் சாஃப்டா இருக்கு, டக்குன்னு நமக்கு ஒரு பைட் கிடைக்குது. அதனால ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதே இந்த தால் மக்னி அப்படிங்கறத நம்ம ரெஸ்டாரண்ட்ல வாங்கினோம்னா அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும் போது ரொம்ப செலவே கிடையாது. ரொம்ப ஈஸியாகவும் குவிக்காகவும் கூட பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமும் இல்லை. சண்டே ஒரு பிரஞ்சுக்கு கூட ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டயத்துல இந்த தால் ஒரு புலாவ் ஏதாவது பண்ணி சப்பாத்தியோ இல்லை பூரியோ பண்ணிட்டீங்கன்னா ஃபேமிலி மொத்தம் வந்து ரொம்ப ஆசையா சாப்பிட்டுருவாங்க. ரொம்ப ரிச்சா கூட தெரியும், ஆனால் வேலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பா இந்த முழு கருப்பு உளுந்து தால் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்தியானது, அடிக்கடி சேர்த்துக்க வேண்டிய ஒரு பருப்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.